ஸ்ரீ குருப்பியோ நம. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ரிக், யஜு, சாம, அதர்வண வேதங்களை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரிக்வேதத்தில் அதாவது எந்த ஒரு வேதமாக இருக்கட்டும் கிளைகள் இருக்குது. அந்த கிளைகளுக்கு பேர் சம்ஹிதை அப்படின்னு பேர். அதாவது இப்போ சம்ஹிதைன்னு சொன்னால் நம்மளுக்கு புரிய மாட்டேங்கிறது. பெரியவா எப்படி சொல்கிறா அப்படின்னா, ஒழுங்குபடுத்தி ஒரு கோர்வையாக கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் சம்ஹிதை. அது அங்கே இருக்கிறது ஒன்று, இங்கே இருக்கிறது ஒன்றுன்னு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, மேக்ஸில் ஃபார்முலாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு ஒரு பிரின்சிபிள்டாக கொண்டு வரோம் இல்லையா, அது மாதிரி பண்ணுறது தான் சம்ஹிதை அப்படின்னு பெரியவா சொல்கிறான். இந்த வேதத்தினுடைய தாத்பரியம் எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக கோத்து மந்திரம் ஃபார்மேட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரிக்வேதம் பார்த்தேன்னா பொயட்ரி ஃபார்மில் இருக்கும், எல்லாமே ஒரு செய்யுள் ஃபார்மேட்டில் இருக்கும். ரிக்வேதத்தினுடைய ஸ்தோத்திரங்கள் பார்த்தேன்னா எல்லா தேவதைகளை பற்றியும் ஸ்தோத்திரங்கள் இருக்கும். அதாவது ஆல்மோஸ்ட் ஆல் தேவதைகளை பற்றின ஸ்தோத்திரங்கள் ரிக்வேதத்தில் இருக்கும். அந்த ஸ்தோத்திரங்களை பார்த்தேன்னா 10 மண்டலமாகவும் 8 அஷ்டங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த ரிக்வேதத்தில் ஆரம்பமும் முடிவும் அக்னி தேவதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அக்னி தேவத்தினுடைய ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பம், உபசம்ஹார்னு கன்க்ளூஷன். ஆரம்பம்னா பிரஸ்தாவனா, ஸ்டார்டிங் அண்ட் உபசம்ஹார், கன்க்ளூஷன் அக்னி தேவதையை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ அக்னி உபாசனை தான் வேத தாத்பரியம் அப்படின்னே நாம் கன்சிடர் பண்ணலாம். என்னன்னா அக்னி உபாசனை அப்படின்னா என்ன? நம்ம உடம்பே ஒரு அக்னி தானே, அந்த உடம்பை ஆத்ம பிரகாசம் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வேதங்கள். இந்த ஆத்ம பிரகாசம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை நாம் அனுபவிக்க முடியும். நேஷ்னல் ஆந்தம், நம்மளுடைய ஜனகணமன நேஷ்னல் ஆந்தம் இருக்கு. அது மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆந்தமாக இந்த ரிக்வேதத்தில் இந்த லாஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அக்னி சூக்தமில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன இப்போ ஜனகணமன என்ன மெயினாக சொல்லியிருக்கு, எல்லாரும் பிரதர்ஹுட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆந்தமாக சொல்லியிருக்கு. இந்த ரிக்வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அக்னியினுடைய ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் அக்னியை பற்றி ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கு. அந்த கடைசி எண்டிங் ஸ்தோத்திரம் என்ன மீனிங் சொல்கிறது அப்படின்னா, எல்லா மக்களும் ஒன்றாக ஏகமனதாக இருந்து ஆலோசனை பண்ண வேண்டும். எல்லா மக்களுக்கும் ஒரே லட்சியம் இருக்க வேண்டும். எல்லா மக்களுடைய இதயத்திலும் அன்பால எல்லா மக்களும் இணைந்து இருக்க வேண்டும். ஒரு ஏகோபித்த எண்ணங்களோட எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆந்தமாவே ரிக்வேதத்தினுடைய கடைசி ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லா டீட்டெயில்ஸ் அபவுட் ரிக்வேதம். ஸோ இன் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ரிக்வேதம் இன் செய்யுள் ஃபார்மில் இருக்கும். ரிக்வேதம் தான் ஆந்தமாக இருக்குது. அந்த ரிக்வேதம் எல்லா விதமே அனாதி காலத்துலேருந்து வந்தப்பட்டது தான், ரிஷிகள் சொல்லப்பட்டிருக்கிறது தான். அந்த ரிக்வேதம் தான் புக் ஃபார்மேட்டில் எழுதப்பட்டிருக்கு. மீது எந்த வேதங்களும் புக் ஃபார்மேட்டில் இல்லை. இதெல்லாம் இப்போது ரிக்வேதத்தை பற்றி. இப்போ யஜுர்வேதம் பார்த்தேன்னா யாகங்கள் ரிலேட்டடாக நிறையா யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதம் பொயட்ரி ஃபார்மில் இருக்கும்னு சொன்னோம். யஜுர்வேதம் ப்ரோஸ் ஃபார்மில் இருக்கும். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு யாகம் எப்படி பண்ணணும், அது அஸ்வமேத யாகமாக இருக்கட்டும், வாஜ்பேய யாகமாக இருக்கட்டும், ராஜசூய யாக்கியமாக இருக்கட்டும், எந்த யஜ்யமாக இருக்கட்டும், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்ஷன் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ வாயால் ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய ரிக்வேதம் யஜுர்வேதத்தில் காரியங்களாக பண்ணப்படுது.
அதான் சொல்லிட்டோம், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஆல் இன்க்ளூடட் இன் யஜுர்வேதம். இந்த யஜுர்வேதத்தில் சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம்னு இருக்கு. சுக்லம்னா என்ன? வெள்ளை, கிருஷ்ணன்னா கருப்பு. ஸோ இந்த சுக்ல யஜுர் சம்ஹிதையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வாஜசனேயி சம்ஹிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாஜசனேயி அப்படின்னா, வாஜசனி அப்படின்னா சூரியன். ஸோ சூரியன் கிட்டிருந்து யாக்ஞவல்யக்கர் அப்படிங்கிற ரிஷிக்கு கிடைச்ச அட்வைஸ் தான் இந்த சுக்ல யஜுர்வேதம். இப்போது எப்படி ஹனுமார் வந்து சூரிய பகவான் கிட்டேருந்து உபதேசம் பெற்று நவவியாக்கரண பண்டிதராக ஆனாரோ, அது மாதிரி யாக்ஞவல்யக்கர் என்ன பண்ணுறார், சூரியன் கிட்டேருந்து உபதேசம் பண்ணிட்டார். அதனால் அது சுக்ல யஜுர்வேதம்னு சொல்கிறார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கதையை சொல்கிறா பெரியவா. அந்த கதையை வந்து நாளை தொடரில் நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக எப்படி அந்த யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம்னு பிரிஞ்சுதுங்கிறத பார்க்குறோம் நம்ம. சரியா? நாளைக்கு பார்க்கலாம்.